டெக்பெரி மொபைல் நடந்தது என்ன, குற்றமும் பின்னணியும் தொடர்கிறது. தன்னை எரித்த சாம்பலில் இருந்து உயிர் தேடும் பீனிக்ஸ் பறவை போல் இந்தியா மீது தொடர்ந்து 16 முறை படையெடுத்து தோற்றும் 17வது முறையாக போர் தொடுத்து வெற்றி கண்ட கஜினி முகமது போல் தன் மீதான எல்லா களங்கங்களிலிருந்தும் மீண்டு வந்திருப்பதாக ஆர்ப்பரிக்கிறார் நித்யானந்தா. அவதூறுக்கு அப்புறம் எனக்கு என்ன தைரியம் இருந்தா அவங்கள நேரடியா என் பக்கத்துல மேடையில உட்கார வச்சு பேசிட்டு இருப்பேன். ஐயா, பொது வாழ்க்கையில கேஸ் இல்லாதவங்க யாருங்கயா இருக்காங்க சொல்லுங்கயா. நடிகை ரஞ்சிதாவுடன் நித்யானந்தா சேர்ந்திருப்பது போன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி 1 வருடத்திற்கும் மேலாகிவிட்டது. அதனை அடுத்து பலவிதமான சர்ச்சைகளால் தொடர்ந்து செய்திகளில் இடம் பிடித்து வந்தார் நித்யானந்தா. கால மாற்றத்தால் தற்போது காட்சிகளும் மாறத் தொடங்கிவிட்டன. முதலில் நடிகை ரஞ்சிதா மட்டும் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். என்ன பேசணுமா? ஓகே, வேற என்ன பண்ணோம் சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? உங்க வீட்டுல யாருக்காவது இந்த மாதிரி நடந்ததுன்னா to tell that I have complained. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு 10 பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்புறம் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டா சொல்லியாச்சு. அடுத்ததாக கைது நடவடிக்கைக்கு பின் முதன் முறையாக சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து சரவெடியாய் பேசி பரபரப்புகளை ஏற்படுத்தினார் நித்யானந்தா. தமிழகத்தில் தனது பக்தர்கள் மீதும் தியான பீடம் அமைப்பின் மீதும் பலவிதமான தாக்குதல் நடந்து வருவதாக சென்னை போலீஸ் கமிஷனரிடம் தற்போது புகார் கொடுத்துள்ளது நித்யானந்தா தரப்பு. சாமியாராக இருந்து கொண்டு ஒரு சாதாரண மனிதரைப் போல் உணர்ச்சி கொந்தளிப்புடன் பேசிய நித்யானந்தாவை பார்த்து பத்திரிகையாளர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். ஆபாச வீடியோ உருவாக்கப்பட்டது எப்படி என கண்டுபிடித்து விட்டதாக சில விளக்கங்களையும் கூறினார் நித்யானந்தா. முதல்ல வீடியோ அதான் சப்ஜெக்ட். வீடியோ முழுக்க சித்தரிக்கப்பட்டது. இரண்டாவது, அதமா தெளிவா சொல்லுங்க எப்படி அது உருவாக்கப்பட்டதுன்னா, ட்ரெஸ்பாஸ் பண்ணி the base raw footage எடுக்கப்பட்டு பிறகு ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு மார்க் செய்யப்பட்டது. கட்டாய மார்க்கிங் பண்ணிருக்கான்னு சொன்னீங்க. அப்ப அந்த ரெண்டுலயுமே இருந்தது நீங்க தானோ ரஞ்சிதா தானே? இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயங்க. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்களை ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு நீங்க திடீர்னு பறக்கிற மாதிரி, குதிக்கிற மாதிரி, வேற என்னென்னவோ பண்ற மாதிரி எல்லாம் மார்க்கிங் பண்ணி எடுத்து காமிச்சு இதுல இருக்க நீதானா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீதிமன்றத்துல ரஞ்சிதா வாக்குமூலம் கொடுக்கும் போது இல்ல நான் அவருக்கு பணிவிட செஞ்சேன் அப்படின்னு சொல்லலையே. எல்லா பேப்பர்லயும் செய்தி வந்திருக்கு. ஆமா, பேப்பர்ல செய்தி வந்தா இங்க இருக்காங்களே கேட்டுக்கோங்களா? பெங்களூர்ல எல்லா பேப்பர்லயும் செய்தி வந்திருக்காது. இல்ல ஆமா, நீங்க சொல்லணும்னு சொல்றாங்கம்மா. சொல்றீங்களாமா? ஆமா, சொல்லுங்க. நான் பல வாட்டி சொல்லிட்டேன், அது நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்க பல வாட்டி அதே கேள்வி கேட்டா பதில் மாறி சொல்ல முடியுமா? உண்மைங்கிறது ஒண்ணுதாங்க, அதை மாத்தி நாங்க சொல்ல முடியாது. ஒரு மீனாட்சியோ காமாட்சியோ மூகாம்பிகைக்கு எவ்வளவு பேரை கும்பிட்டு இருப்பீங்க. அப்ப நீங்க கும்பிடுற கடவுளுக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி கொச்சை பத்தி பேசினா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. நித்யானந்தா கைது செய்யப்பட்டதும் பெங்களூரில் உள்ள மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் ஆனா பெண்ணா என்ற ஒரு சர்ச்சையும் உருவானது. இது பற்றி விளக்கம் கேட்டு சில பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியதும் கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. உங்களோட மகளிர் சிறையில் அடைக்கிற அளவுக்கு கொடுமை என்ன நடந்ததுங்க? இல்ல, மகளிர் சிறை அங்க 2 ஜெயில் தான் இருக்கு. அங்க 2 ஒரு ஜெயில் தனியா வச்சிருந்தாங்க.
அது வந்து மகளிர் சிறையா யூஸ் பண்றதுக்கு வச்சிருந்தாங்க. நான் மகளிர் சிறையா யூஸ் ஆகல, ஆபரேட் ஆகல, அதனால யூஸ் பண்ணாங்க. சரி, ஒரு நிமிஷம் ஆன்சர் பண்ணிடுறேன். ஐயா இருங்க. ஏன்னா ஐயா 9 இப்ப நம்பர் காமிச்சிங்களையா? நீங்க காமிக்கலையா? இல்ல நீங்க காமிக்கல நம்பரு. ஐயா நல்லா தெரிஞ்சுங்க, இப்ப ஓப்பனா சொல்றேங்கய்யா. நீங்க வந்து நேரம் ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால நான் வந்து பதில் சொல்லதான் ஆகணும். சார் ஒரு நிமிஷம், நீங்க ஆரம்பிச்சீங்க. ஒரு நிமிஷம். 9ன்ற நம்பர் நீங்க காமிச்சீங்க. ஐயா இருங்கய்யா. ஐயா 9ன்னு காட்டியதற்கு பதில் சொல்லுகிறேன். இப்ப நான் எதோட சிம்பல்? ஞானத்தினுடைய ஆன்மீகத்தோட சிம்பல். எனக்கு வாயும் கையும் வேலை செஞ்சா போதும் ஐயா, வேற எதுவும் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லையா. எனக்கு பேசுறதுக்கு வாயும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு கையும் வேலை செஞ்சா போதும் ஐயா. அது ஒண்ணு. ரெண்டாவது 9 அப்படிங்கிற பேர்ல சிறுபான்மை சமூகத்தை, பாலியல் சிறுபான்மை சமூகத்தை அவர் அவதூறு செய்கின்றார். பாலியல் சிறுபான்மை சமூகத்தின் மீது அவர் செய்கின்ற அவதூறை நான் கடுமையாக கண்டிக்கின்றேன். அவர்களை ஒருவேளை அவர் சொல்லணும்னு நினைச்சுனா என்ன பண்ணிருக்கணும்? திருநங்கைன்னு சொல்லி இருக்கணும். என்னை பொறுத்தவரை உடல் ஆண் உடலாக இருந்தாலும் ஆண், பெண், குழந்தை, அலி என்கின்ற 4 நிலையும் கடந்து ஆனந்தமாக எனக்குள் இருக்கின்றேன். இதை பற்றி மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சில ஆராய்ச்சிகளை கடந்த 8 ஆண்டுகளாக செய்திருக்கின்றேன். டாக்குமெண்ட் எல்லாம் கோர்ட்டுக்கு வரும். நித்யதேவி, come on. Come on, Supriya, up. டெக்பெரி மொபைல். நடந்தது என்ன? குற்றமும் பின்னணியும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காசிநாத் என் மறைவுக்கு பின்